ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி நம்மளுடைய கற்க வெல்க சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்கக்கூடிய இயல் 1ல் உள்ள வளர்தமிழ் அப்படிங்கிற ஒரு உரைநடை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வளர்தமிழ் அப்படிங்கிற உரைநடை ஃபுல்லாக தமிழுடைய வளர்ச்சி, மேன்மை, சிறப்பு பற்றி உள்ள ஒரு உரைநடை தான். வாங்க பார்க்கலாம். மனித இன பரிமாண வளர்ச்சியின் சிறப்புகளுள் ஒன்று மொழி. மனிதரை பிற உயிர்களிடமிருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுவதும் மொழிதான். ஓகேங்களா? மொழி நாம் சிந்திக்க உதவுகிறது, சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுகிறது. நம்ம மைண்டில் நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படிங்கிறத மற்றவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு அந்த மொழி தான் ஹெல்ப் பண்ணுது. பிறர் கருத்தை நாம் அறிய உதவுவது மொழியே. மற்றவங்க நம்மக்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல வராங்கன்னா அது எதன் மூலியமாக நம்மக்கிட்ட சொல்கிறாங்க? ஒரு மொழி மூலியமாக தானே சொல்கிறாங்க. அதை தான் சொல்லியிருக்காங்க. பிறர் கருத்தை நாம் அறிய உதவுவதும் மொழியே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலகில் 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. இதில் சில மொழிகளுக்கு மட்டும்தான் எழுத்து வடிவமும் பேச்சு வடிவமும் உண்டு. அதில் சில மொழிகளுக்கு மட்டும்தான் எழுத்து வடிவமும் பேச்சு வடிவமும் இருக்குது. சேம் அதே போல் உலக மொழிகள் பலவற்றில் இலக்கண இலக்கிய வளம் பெற்ற மொழியுமே சில தான். ஓகேங்களா? இலக்கண இலக்கிய வளங்கள் பெற்ற மொழியுமே ரொம்ப கம்மியான மொழிகள் தான். இப்போது இந்த பேச்சு வடிவம், எழுத்து வடிவம், இலக்கண இலக்கிய வடிவம், அதாவது இலக்கண இலக்கிய வளம், இந்த 4ஐயுமே கொண்ட மொழி நம்மளுடைய தமிழ்மொழி. இத்தகைய சிறப்புகளை கொண்ட மொழி நம்மளுடைய தமிழ்மொழி அப்படிங்கிறாங்க. அதனால் இதை சிறப்புமிக்க செம்மொழி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? சில மொழிகளுக்கு மட்டும்தான் பேச்சு எழுத்து வடிவம் இருக்கும், ஒன்று இருக்கும், சில இதில் ஒன்று இருக்காது, அந்த மாதிரி. ஆனால் நம்மளுடைய தமிழ் மொழியில் பார்த்திங்கன்னா 4மே இருக்கிறதுனால இதை செம்மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தமிழ் இலக்கியங்கள் ரொம்ப இனிமையானது. அதில் 3 வகையான இனிமையை சொல்லியிருக்காங்க. ஒன்று பார்த்திங்கன்னா ஓசை இனிமை, சொல் இனிமை, பொருள் இனிமை. அடுத்து பாரதியார் தன்னுடைய தமிழ் மொழியை என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பாரதியார் பல மொழிகளை அறிந்தவர், பல மொழிகளை கற்றவர். அவர் கற்ற மொழிகளிலே தமிழ் மொழி தான் ரொம்ப இனிமையான மொழி அப்படின்னு தன்னுடைய பாடல் வரிகளில் சொல்லியிருக்கிறாரு. யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கு காணோம் என்று தமிழ் மொழியின் இனிமையை வியந்து பாடியிருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பாரதியார் ஒரு பாடல்லையும் தன்னுடைய தமிழ்மொழியை பற்றி சொல்லியிருக்கிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய். அதாவது நம்மளுடைய தமிழ் தாய் நம்மளுடைய தமிழ் எப்போ தோன்றியது அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி தோன்றியதுனால எப்போ அப்படிங்கிறது நமக்கு கரெக்டாக தெரியாது. அதை உணர முடியாதது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இது தமிழ் தாய்க்கும் பொருந்தும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றும். அதே போல தான் இலக்கியங்கள் தோன்றினதுக்கு அப்புறம் தான் இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஒரு சாலை தோன்றினா தானே அதுக்கப்புறம் சாலை விதிகள் கொண்டு வருவாங்க. சாலை விதிகளை கொண்டு அதுக்கப்புறம் சாலை போட மாட்டாங்க. சேம் அதே தான், இலக்கணம் தோன்றினதுக்கு அப்புறம் தான் இலக்கண விதிகளே கொண்டு வந்திருப்பாங்க. அப்படி பார்த்தோம், அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய தமிழில் மிகவும் பழமையான இலக்கண நூல்னு பார்த்திங்கன்னா தொல்காப்பியம். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்புள்ளது. மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். அப்போது இலக்கண நூல் தொல்காப்பியம் அப்படின்னா அப்போ அதுக்கு முன்னாடியே இலக்கியம் தோன்றியிருக்குது. புரியுதுங்களா? சாலை விதிகள் தோன்றியிருக்கு அப்படின்னா அதுக்கு முன்னாடியே கண்டிப்பாக சாலைகளும் தோன்றியிருக்கணும் தானே. அதே கான்செப்ட் தான் இங்கேயும். தமிழில் இலக்கிய நூல்கள் இருந்திருக்க வேண்டும் அல்லவா அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. அப்போது எந்த அளவுக்கு தொன்மையான மொழி, எந்த அளவுக்கு ஒரு பழமையான மூத்த மொழியாக நம்மளோட தமிழ் மொழி இருந்திருக்கணும். அதனால் தமிழ் மிகவும் தொன்மையான மொழி அப்படிங்கிறத நம்ம உணரலாம் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எளிய மொழி. இது மூத்த மொழின்னு சொல்லியிருப்பாங்க தமிழை. இதில் பார்த்திங்கன்னா எளிய மொழி. தமிழை நம்ம ரொம்ப ஈஸியாக, எளிய மொழியில் பார்த்திங்கன்னா தமிழ் மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி. தமிழில் நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக படிக்கலாம். ஓகேங்களா? தமிழில் ஒன்றும் இல்லை, உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை உயிர்மெய் எழுத்துக்கள். உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் இணைகிறதுனால தோன்றுறது தான் உயிர்மெய் எழுத்துக்கள். ஓகேங்களா? உயிர் எழுத்துக்களும்
மெய்யெழுத்துக்களுடைய ஒலிப்பு முறையே, அதாவது அதோடைய சவுண்டு ப்ரொனன்சியேஷனை நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டோனாலே போதும். அதை நான் வந்து எளிமையாக வந்து படிச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அந்த எழுத்துக்களை கூட்டி ஒலித்தாலே தமிழ் படித்தல் இயல்பாக நிகழ்ந்துடும். இப்போ அமுது அப்படின்னா ஆ மு து அப்படின்னு நம்ம கூட்டி படித்தோனாலே ஈஸியாக நம்ம வந்து தமிழை கற்றுக்கலாம் அப்படிங்கிறாங்க. தமிழ் மொழியை வந்து எழுதுறதுமே ரொம்ப எளிதுங்கிறாங்க. தமிழ் மொழிகள் பெரும்பாலும் வந்துட்டு வலஞ்சுழி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளது. வலஞ்சுழி எழுத்துக்கள் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இப்படி ஒரு சுழியோடைய ஆரம்பிக்கும். இப்படி ஒரு சுழியோடைய ஆரம்பிக்கிற எழுத்துக்கள் தான் வலஞ்சுழி எழுத்துக்கள். இப்போ வலஞ்சுழி எழுத்துக்கள்னு ஆ, ஏ, ஔ, நா, ஞா இந்த 3 கொடுத்துருக்காங்க இல்லையா, 5 கொடுத்துருக்காங்க இல்லையா, இது எல்லாத்துலேயுமே ஸ்டார்டிங்கில் எங்கேருந்து ஆரம்பிக்குது, ஒரு சுழி ஆரம்பித்து தானே ஆரம்பிக்குது. அதனால் அது வலஞ்சுழி எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. இடஞ்சுழி எழுத்துக்கள்னால் ஒரு கோடு, ஒரு லைனில் ஆரம்பிக்கும். டா, யா, லா இது எல்லாமே ஒரு லைனில் ஆரம்பிக்குது இல்லைங்களா, இதெல்லாம் வந்து இடஞ்சுழி எழுத்துக்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முதலில் ஆளப்படும் இலக்கியம். அதாவது தமிழ் அப்படிங்கிற ஒரு சொல் தொல்காப்பியத்தில் இப்படி தமிழன் கிளவியும் அதனோரன்றே அப்படிங்கிற ஒரு லைனில் தான் வந்துட்டு தமிழ் அப்படிங்கிற ஒரு சொல் வந்துட்டு இலக்கியங்களில் தோன்றியிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இலக்கிய நூல் தொல்காப்பியத்தில் தான் தமிழ் அப்படிங்கிற ஒரு சொல் அந்த நூலில் இடம்பெற்றிருக்குங்கிறாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு சிலப்பதிகாரத்தில் வஞ்சி காண்டத்தில் இந்த லைன் அதில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, தமிழ்நாடு அப்படிங்கிற சொல் சிலப்பதிகாரம் வஞ்சி காண்டத்தில் இடம்பெற்றுள்ளது முதலாக. அடுத்து பார்த்திங்கன்னா தமிழன் வந்து அப்பர் தேவாரம் அப்படிங்கிற ஒரு இலக்கியத்தில் தமிழன் கண்டாய், திருத்தாண்டகம் இந்த நூல் அப்பர் தேவாரத்தில் தமிழன் கண்டாய் அப்படிங்கிற ஒரு லைனில் வந்துட்டு தமிழன் அப்படிங்கிற ஒரு சொல் இடம்பெற்றிருக்கு. இது வந்து எக்ஸாமில் கேட்குறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சீர்மை மொழி. தமிழை வந்துட்டு சீர்மை மொழின்னு சொல்கிறாங்க. எதை வச்சு அதை சீர்மை மொழின்னு சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. சீர்மை மொழி என்பது ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல். சீர்மை மொழி அப்படிங்கிறது ஒரு ஒழுங்குமுறை அப்படிங்கிறத குறிக்கும் சொல்லுங்கிறாங்க. அப்போ தமிழ் மொழி வந்துட்டு ஒரு ஒழுங்குமுறையாக இருக்குங்கிறத சொல்ல வராங்க. தமிழ் மொழியில் வந்து பல வகை சீர்மைகளுள் அதன் சொற்சிறப்பை குறிப்பிடத்தக்கது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா உயர்திணை அக்ரிணை இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். உயர்திணைனா என்ன, அக்ரிணைனா என்ன. உயர்திணை அக்ரிணை என இருவகை திணைகள் நம்ம அறிவோம். ஓகேங்களா. உயர்திணையோடைய எதிர்ச்சொல் தான் தாழ்திணை. உயர்திணையின் எதிர்ச்சொல் தாழ்திணை என அமைய வேண்டும். ஆனால் தாழ்திணை என்று அதை கூறாமல் அதனை உயர்வு அல்லாத திணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உயர்வு அல்லாத திணைனா அக்ரிணை, அல் ப்ளஸ் திணை அக்ரிணை என்று பெயர் சொல்லியிருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள்ங்கிறாங்க. அடுத்த எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாகக்காய் கசப்பு சுவையுடையது. அதை நம்ம கசப்பு காயின்னு சொல்லலாமே, ஏன் அதை வந்துட்டு கசப்பு காயின்னு சொல்லாமல் இனிப்பு அல்லாத காய் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இனிப்பு அப்படின்னா பாகு. நம்ம ஏதாவது ஒரு ஸ்வீட்டுக்கெலாம் வந்துட்டு பாகு காய்ச்சுறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போ பாகுனா இனிப்பு, அல்னா அல்லாத. ஓகேங்களா. அப்போ பாகு அல்லாத காய், பாகு ப்ளஸ் அல் ப்ளஸ் காய்னா பாகற்காய் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இவ்வாறு அதாவது ஒரு வந்து கசப்பு அப்படிங்கிறதே கூட அந்த சொல்லில் கூட அந்த கசப்பு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இனிப்பு அல்லாத காயின்னு சொல்லி பாகற்காயின்னு நம்மளுடைய முன்னோர்கள் வந்துட்டு இப்படி பெயரிட்டிருக்காங்க. இதிலே வந்துட்டு நம்மளுடைய தமிழ் மொழியை வந்து எப்படி நம்ம ஒழுங்குமுறையாக பயன்படுத்தியிருக்கோங்கிறது தெரிய வருது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வளமை மொழி. தமிழ் வளமை மிக்க மொழி. ஓகேங்களா. அதில் எந்தளவுக்கு வளமை மிக்க மொழி அப்படின்னா நம்மக்கிட்ட பல இலக்கிய இலக்கண வளங்கள் நிறைந்து நம்ம தமிழ் மொழி நம்மக்கிட்ட இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது இலக்கண நூலில் மிகுந்த சிறப்புடைய நூல்னு பார்த்திங்கன்னா தொல்காப்பியம் நன்னூல். அதே மாதிரி சங்க இலக்கியங்களில் பார்த்திங்கன்னா 8 தொகை 10 பாட்டு, திருக்குறள், நாலடியார் இது வந்து அறநூல்களில் பலவும் வந்து நிறைந்த மொழி அதாவது அறநூல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சிலப்பதிகாரம், மணிமேகலை முதலிய காப்பியங்கள் கொண்டது. இந்தளவுக்கு சிறப்புமிக்க காப்பியங்களையும் இலக்கியங்களையும் அறநூல்களையும் கொண்ட நூல் அப்படிங்கிறது தான் அதனுடைய வளமையை வந்துட்டு
தெரியப்படுத்துது. இந்த அளவுக்கு சிறப்புமிக்க நூல்களை கொண்ட நூலுங்கிறனால இதை வந்து வளமை நூல் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தமிழ் மொழி வந்துட்டு சொல்வளம் மிக்கது. தமிழ்மொழி சொல்வளம் மிக்கது, நோட் பண்ணிக்கோங்க. ஒரு பொருளின் பல நிலைகளுக்கும் வெவ்வேறு பெயர் சூட்டுவது தமிழ் மொழியின் சிறப்பு. ஓகேங்களா? அது ஒரே பொருள் தான், அதனுடைய நிலைகளை வந்துட்டு வேறுபடுத்தி அதற்கு ஒரு பெயர் சொல்வது தான் அதோடைய சிறப்புங்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பூ, அந்த பூ வந்துட்டு தோன்றது முதல் அது வந்து உதிர்வது வரை தனித்தனி பெயர்கள் வந்து தமிழில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தோன்றுவது முதல் உதிர்வது வரை. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 7 நிலைகள் உள்ளது. ஓகேங்களா? ஒரு பூவுக்கு வந்து 7 நிலைகள் இருக்குது. ஸ்டார்டிங்கில் மொட்டுக்கும் முன்னாடி லைட்டாக அந்த மொட்டு வெளியில் வர ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் 1 அரும்பு. அதுக்கப்புறம் மொட்டாக வர்றது ஸ்டேஜ் 2. 3வது பார்த்திங்கன்னா முகை. இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். முகை இது நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா 1 2 3 3வது ஸ்டேஜில் முகை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு முகைக்கு அப்புறம் மலர். இது எல்லாருக்கும் தெரியும். முகை அப்படின்னா மலர்ந்தும் இருக்காது, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டாக ஒரு 2-3 இதழ் மட்டும் விரிஞ்சிருக்கும், அதுதான் முகை. கொஞ்சம் ஃபுல்லாகவும் விரியாமல் ஓரளவுக்கு விரிகிற ஸ்டேஜ் வந்துட்டு மலர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அலர் அப்படின்னா ஃபுல்லாகவே விரிஞ்சு உதிர்ற ஸ்டேஜில் இருக்கும் இல்லைங்களா, நல்லா பூ மலர்ந்துருச்சிருப்பா அப்படிங்கிறது சொல்லுவாங்க, அதுதான் வந்துட்டு அலர். 5வது பிளேஸில் அலர். நெக்ஸ்ட்டு வி. 6வது ஸ்டேஜ் வந்து வி. 7வது வந்து செம்மல். இந்த வி செம்மல் நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்களாங்கன்னா, அதாவது நல்லா விரிஞ்சிருச்சு, விரிஞ்சதுக்கப்புறம் 6வது ஸ்டேஜ் வந்து விழுக போகுது, விழுந்து எங்கே கீழே விழுகும்போது அந்த செம்மண்ணில் வந்து விழுகுது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நம்மளுடைய தமிழில் வந்துட்டு ஒரு எழுத்து இருக்கு இல்லைங்களா, ஒரு எழுத்து ஒரு சொல்லாக்கி பொருள் தருவதும் உண்டு. ஒரு சொல் பல பொருள் தரும், அதாவது ஒரு சொல் பல பொருள் தரும் அப்படிங்கிறது என்னென்னா, எக்ஸாம்பிள் சான்றாக மா சொல்லலாம். மா என்னும் ஒரு சொல் பல பொருள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், படிச்சிருப்போம். சேம் அதே தான் இங்கே சொல்ல போகிறோம். ஒரு எழுத்துக்கு பல பொருட்கள் உண்டு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மாக்கு வந்து மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு போன்ற பல பொருள்கள் இருக்கிறது. ஒரே ஒரு மா அப்படிங்கிற ஒரு எழுத்துக்கு இவ்வளோ பொருள் இருக்குது பார்த்தீங்களா. இத்தகைய சிறப்பு உடையது தான் நம்மளுடைய தமிழ்மொழி அப்படிங்கிறது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தமிழ்மொழியை வந்துட்டு வளர்மொழி அப்படிங்கிறாங்க. தமிழ்மொழியை வளர்மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழுக்கு முத்தமிழ் எனும் சிறப்பு பெயரும் உண்டு. தமிழுக்கு வந்துட்டு முத்தமிழ் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயர் இருக்குது. அதில் என்னென்ன ஏன் அப்படின்னா, தமிழ் வந்துட்டு இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் அப்படி 3ஆக நம்ம சொல்லுவாங்க தமிழை. இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் அப்படி 3 தமிழாக சொல்கிறாங்க. இயல் தமிழில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன நம்மளுடைய மைண்டில் என்ன எண்ணங்கள் தோன்றுதோ அதை வெளிப்படுத்துவது தான் இயல் தமிழ். அதாவது ஒரு எழுத்து மூலியமாக நம்மளுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துவது தான் இயல் தமிழ். சேம் அதே தான் இசைத்தமிழ்னால் பாடல் மூலியமாக தன்னுடைய அந்த நம்ம பாட்டு கேட்கும்போது நமக்கு மனசில் வந்துட்டு அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு உணர்ச்சி வரும், ஒரு உள்ளத்தில் வந்துட்டு ஒரு சந்தோஷம் வரும் இல்லைங்களா, அதான் சொல்கிறாங்க. இசைத்தமிழ்னால் இசை மூலியமாக தமிழில் வந்துட்டு வெளிப்படுத்தும் போது அது வந்து நம்மளுடைய உள்ளத்தை வந்து மகிழ்விக்கும். நெக்ஸ்ட்டு அந்த காலத்துலலாம் நாடகம் போடுவாங்க. நாடகம் போடுறது நாடகத்தமிழ். நாடகத்தமிழில் வந்துட்டு நம்மளுடைய உணர்வில் அந்த கலந்து இது கரெக்டு, இதுதான் நிறை, இது தப்பு அப்படிங்கிறத அந்த நாடகம் மூலியமாக தமிழ்மொழி மூலியமாக நம்மக்கிட்ட கொண்டு வருவாங்க. அதுதான் வந்து நாடகத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வின் நிறை குறைகளை வந்து சுட்டி காட்டும் அப்படின்ட்டுருக்காங்க. ஓகேங்களா? நிறை குறைகளை சுட்டி காட்டுவது நாடகத்தமிழ். இசைத்தமிழ் வந்து உள்ளத்தை வந்து மகிழ்விக்கும். இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, தமிழில் காலந்தோறும் பல வகையான இலக்கிய வடிவங்கள் புதிதாக உருவாகி வருகின்றன.
காலத்திற்கேற்ப நிறைய இலக்கிய வடிவங்கள் வருது. ஸ்டார்டிங்லலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா செய்யுள், கவிதை, புதுக்கவிதை, துளிப்பா இந்த மாதிரி ஒரு கவிதை வடிவங்கள் தான் இருந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கட்டுரை, புதினம், சிறுகதை அந்த மாதிரி ஒரு உரைநடை வடிவங்கள் வந்துச்சு. இப்போ உள்ள கரண்ட் ஸ்டேஜ்லலாம் பார்த்திங்கன்னா அறிவியல் தமிழ்ங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ கணினியில் சிஸ்டம் ஒர்க்லலாம் வந்துட்டு இப்போ தமிழ் அதான் கணினி தமிழ் அப்படிங்கிறது. தற்போது அறிவியல் தமிழ், கணினி தமிழ் ஏன்னா மென்மேலும் வந்துட்டு தமிழ் வந்து காலத்திற்கேற்ப வந்து வளர்ந்துக்கிட்டே போகுது. இன்னுமே அந்த செய்யுள் கவிதையிலே இல்லாமல் காலங்கள் எந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துட்டுருக்கோ சேம் அதே அளவுக்கு தமிழும் வந்துட்டு வளர்ந்துட்டுருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதனால தான் அது வளர்தமிழ் அப்படின்ட்டு இருக்காங்க. இங்கே பாங்க தெரிந்து கொள்வோம் அப்படிங்கிறது ஒரு இதில் இருக்குது, பார்க்கலாம். தாவர இலை பெயர்கள் ஓகேங்களா. ஆல், அரசு, மா, பலா, வாழை. மா, பலா, வாழை அதுக்கெல்லாம் வந்துட்டு அதனுடைய இலையை வந்துட்டு இலைன்னு தான் சொல்லுவாங்க. ஆல்னா ஆலமரம். ஆலமரம், அரச மரம், மாமரம், பலாமரம், வாழை மரத்துடைய இலைகளை வந்து இலைன்னு தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கீரை வகைகள். அகத்துக்கீரை தெரியும் எல்லாருக்கும். பசலைக்கீரை, முருங்கைக்கீரை ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அருகம்புல், அதுதான் அருகுன்னு கொடுத்துருக்காங்க. அருகம்புல், அருகு. நெக்ஸ்ட்டு கோரப்புல். நெல் தாள், இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நெல்லோடைய அந்த இதை வந்துட்டு தாள்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வரகையும் தாள் தான் சொல்லுவாங்க. மல்லித்தலை. மல்லித்தலை இருக்குது இல்லைங்களா, கொத்தமல்லி தழை, அதுதான் மல்லித்தழை. நெக்ஸ்ட்டு சப்பாத்தி கள்ளி தாளை. சப்பாத்தி கள்ளியோடைய அது இதை வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா மடல்னு சொல்லுவாங்க. தாளை, மடல். கரும்பு தோகை அப்படி தான் நம்ம சொல்லுவோம், கரும்பு தோகைன்னு தான் சொல்லுவோம். நாணல் தோகை. நெக்ஸ்ட்டு பனை, தென்னை, ஓலை. பனை, தென்னை, ஓலை. கமுகு. கமுகுனா பாக்கு ஓகேங்களா. பாக்கு, கூந்தல். பாக்கு மரம் பார்த்துருப்பீங்க எல்லோரும். பாக்கு மரத்தோட இலைகள் பார்த்திங்கன்னா அப்படியே காஞ்ச உடனே அப்படியே கீழே அப்படியே வாடி போய் பெண்களுடைய கூந்தல் மாதிரி இருக்கும் அதை பார்க்கும் பொழுது. அதனால தான் அது கூந்தல்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தமிழ் மொழியை வந்துட்டு புதுமை மொழி அப்படிங்கிறாங்க. இன்றைய அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப தமிழில் புதிய புதிய கலைச்சொற்கள் உருவாகி வருகின்றன. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இணையம், இணையம் இன்டர்நெட், முகநூல், ஃபேஸ்புக், புலனம்னா வாட்ஸ்அப் இந்த மாதிரி குரல் தேடல், தேடுபொறி, செயலி, தொடுதிரை முதலிய சொற்களை இதற்கு எடுத்துக்காட்டுகளாக கூறலாம். சமூக ஊடகங்களாக செய்தித்தாள், வானொலி, தொலைக்காட்சி ஆகியவற்றுள் பயன்படத்தக்க மொழிகளாக விளங்குகிறது. அதாவது இப்போ கரண்ட்டில் நமக்கு இருக்கக்கூடிய நிறைய ஆப்ஸ் இருக்குது இல்லைங்களா. இந்த ஆப்ஸுக்கெல்லாம் வந்துட்டு தமிழ் மொழி என்ன அப்படின்னா அதுக்குமே வந்துட்டு நம்மளுடைய தமிழ் மொழி வந்துட்டு இந்த ஆப்னா இதுக்கு தமிழில் இது அப்படிங்கிறதையுமே கொண்டு வருது. அத்தகைய வந்து புதுமை மிக்க மொழி நம்மளுடைய தமிழ் மொழி அப்படிங்கிறாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அறிவியல் தொழில்நுட்ப மொழி. அறிவியல் தொழில்நுட்ப மொழி. உலகில் எழுத்து வடிவம் பெறாத மொழிகள் பல உள்ளன. இந்நிலையில் தமிழ் வரி வடிவ எழுத்துக்கள் அறிவியல் தொழில்நுட்ப நோக்கிலும் பயன்படுத்தத்தக்கவை ஓகேங்களா. வரி வடிவ எழுத்துக்கள், வரி வடிவ எழுத்துக்கள் அறிவியல் தொழில்நுட்ப நோக்கிலும் பயன்படுத்தத்தக்கவை. வரி வடிவ இப்போ சிஸ்டம்லலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா. சிஸ்டமில் அந்த எழுத்துக்கு நம்பர் வைஸ் நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் என்றால் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும் ஓகேங்களா. தொல்காப்பியம், நன்னூல் போன்றவற்றை நாம் படிப்பதற்காக எழுதப்பட்டவை. தொல்காப்பியம், நன்னூல்லாம் நம்ம படிப்பதற்கு எழுதப்பட்டவை ஆயினும் அவை கணினி மொழிக்கும் ஏற்ற நுட்பமான வடிவத்தை பெற்றுள்ளது. கணினி மொழிக்கும் வந்துட்டு அதனுடைய நுட்பத்தை வந்து வடிவத்தையும் பெற்றது வந்துட்டு தமிழ் மொழி அப்படிங்கிறாங்க. தமிழ் எண்களை அறிவோம். தமிழ் எண்களில் பார்த்திங்கன்னா 1 to 10 அது 100 வரைக்குமே இருக்குது. 1 to 10ல் இப்போ 1 அப்படின்னா 1க்கானுடைய ஒரு தமிழ் எழுத்து என்னென்னா கா, அதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. வரி வடிவ எழுத்துக்கள் ஓகேங்களா. அதாவது நம்ம வந்து மேக்ஸுங்கிறது தனியான ஒரு இது ரெண்டையும் இணைத்து இதுனா இது அப்படிங்கிறத ஒரு சொல்லக்கூடிய ஒரு சிறப்புமிக்க மொழி, அதாவது அறிவியல் தொழில்நுட்ப மொழி அப்படின்ட்டு இருக்காங்க.
இது எப்படி நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை உணவை நன்கு சமைத்து ருசித்து என்ன அருமை என்று கூறினான். ஓகேங்களா? காலை உணவை நன்கு சமைத்து ருசித்து சாப்பிட்டு என்ன அருமை கூறினான் அப்படிங்கிறது தான். இதை நீங்கள் ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு, மூத்த மொழியான தமிழ், கணினி, இணையம் போன்றவற்றுள் பயன்படத்தக்க வகையில் புதுமை மொழியாகவும் திகழ்கிறது. இத்தகைய சிறப்புமிக்க மொழியை கற்பது நமக்கு பெருமை அல்லவா? இத்தகைய சிறப்புமிக்க மொழிக்கான வளர்ச்சிக்கும் வளமைக்கும் நம்மளுடைய கடமை இதில் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இது நான் உங்களுக்கு நான் தனியாக ஒரு வீடியோவாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஷார்ட்கட் சொன்னால் தான் உங்களுக்கு அது கொஞ்சம் நமக்கு மைண்டில் இருக்கும். அதனால் சும்மா நம்ம அப்படியே படிச்சுட்டு போனோம்னா இருக்காது. தனியாக உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்லி நான் உங்களுக்கு இது ஒரு வீடியோவாக போடுறேன். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா, கற்பவை கற்றபின் நீண்ட நீண்ட காலம் நீடு வாழ வேண்டும். அதாவது பிறந்தநாள் வாழ்த்து. இந்த பிறந்தநாள் வாழ்த்து பாடியவர் யாருன்னா அறிவுமதி. இந்த பாட்டை நீங்கள் ஒரு 2 லைன் கொடுத்தாலே நமக்கு இது பிறந்தநாள் வாழ்த்துனே நமக்குமே தெரிய வரும். ஏன்னா வானம் தீண்டும் தூரம் வளர்ந்து வாழ வேண்டும், அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், பரிவு வேண்டும், 8 திக்கும் புகழ வேண்டும், எடுத்துக்காட்டாக வேண்டும், உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும், சர்க்கரை தமிழ் அள்ளி தாலாற்று நாள் சொல்லி வாழ்த்துகிறோம், பிறந்தநாள் வாழ்த்துக்கள், பிறந்தநாள் வாழ்த்துக்கள், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று பிறந்தநாள் வாழ்த்துங்கிற ஒரு பாடல் பாடியவர் யாருன்னா அறிவுமதி. நெக்ஸ்ட்டு கீழே வாங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தொன்மை என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொன்மைனா மிக பழமையான நூல் சொல்லியிருந்தோம்னா, தொன்மையான மொழி தமிழ் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? அப்போது மிக பழமை. இடப்புறம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இடம் கூட்டல் புறம். இடம் கூட்டல் புறம். சீரிழமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சீர்மை கூட்டல் இளமை. சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம். கணினி கூட்டல் தமிழ் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கணினி தமிழ். இத்து வரும், வல்லினம் மிகுந்து வரும். தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என பாடியவர் பாரதியார். இதில் 2 பாடல் இருந்திருக்கும் இந்த உரைநடையில். அது 2மே பாடியவர் பாரதியார் தான். மா என்னும் சொல்லின் பொருள். மா என்னும் சொல்லின் பொருள் நிறைய மீனிங் கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா? அதில் விலங்கு 2வதாகவே விலங்குன்னு கொடுத்துருப்பாங்க. மரம், விலங்கு. கோடிட்ட இடத்தை நிரப்புங்க. நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி. நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி. ஓகேங்களா? தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமெனில் அது எதன் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும்? எண்கள் அடிப்படையில். இப்போ பார்த்தோம் இல்லைங்களா மேலே? எண்கள் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். அடுத்தது கனவு பழித்தது. இது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.